நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் அங்கே இருக்குது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம அப்படியே இது உள்ளே போனீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது. இந்த பக்கம் ஃபிஷ்ஷிங்கோட திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கடலில் வந்து ஃபிஷ்ஷிங் வந்து எங்களோட மெயின் தொழில். அந்த காலத்துலேயும் சரி இப்பயும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா டூரிசமும் ஆட் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் இருந்த இமேஜ் கிளார் அடிக்குது. இது நம்ம போட்டு வெளியே பார்த்தோம்ல அதேமாரி ஒரு போட் எங்கே வச்சுருக்காங்க ஒன்று. இது பெரிய ஸ்டேரிங் வீல். இந்த போட்டெல்லாம் கப்பல்லாம் திருப்பிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி செட்டப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன்ஸு, சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸு, தராசு, ஒரு பொட்டி மாதிரி இருக்குது. இதெல்லாம் போட்டிருக்காங்க என்னென்னு பார்ப்போம். இந்த ரூமே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸ்க்கான ரூமு. இதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா வலை பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து மாடல். அவங்களோட ஃபிஷ்ஷிங் வலையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்ன போட்டெலாம் வந்து மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சங்கு அந்த டூல்ஸ் அதெல்லாமே ஃபிஷ்ஷெல்லாம் ஜஸ்ட்டு மாடலுக்காக. அங்கே ஒரு போட்டு வந்து மாடலுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த குடுவை ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சிட்டு வர்றதுக்கான திங்ஸு. கடலில் போட்டு இதை தான் வச்சு லாக் பண்ணுவாங்க போல் ஃபிஷ்ஷை. இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. கடலில் அந்த காலத்தில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண இமேஜ் போட்டிருக்காங்க. இங்கே ஒருத்தர் டைவிங் அண்ட் ஃபிஷ்ஷிங். ராசல் கைமாவோட மியூசியத்துலேயும் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ராசல் கைமாவில் நிறைய ஃபுட்டேஜஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கனாலுமே டைவிங்கும் வந்து பேர்லிங் அண்ட் டைவிங் வந்து எங்களோட மெயின் தொழில். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைவ் பண்ணுறப்ப, அதாவது முத்தெடுக்க மூழ்கிறப்ப என்னென்ன பண்ணணும், என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மெக்ரஃபா டூல் யூஸ்டு டு பேர்ல்ஸோட அளவை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டர்ட்டிலோட போனை வச்சு தயாரிச்சிருக்காங்க. இது வந்து நோஸை வந்து கவர் பண்ணிக்கிறதுக்காக, தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து காம்பஸ், திசை காட்டி, டைரெக்ஷன் காமிக்கிறதுக்காக. அது அடுத்து இந்த பேர்ல்லாம் வந்துட்டு இந்த முத்துலாம் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க போல். இதுக்குள்ளே அதுக்கு தேவையான டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்களாட்டாங்க. தனித்தனியாக உள்ளே வந்து ரேக்காக பிரித்து வச்சுருப்பாங்களாட்டாங்க. இது அந்த பர்பஸ்க்காக இந்த டோட்டல் பெரிய பாக்ஸு. இது வந்து பேர்ல் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தராசு மிஷின். அடுத்து ஷெல்லுலேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த நைஃபு. அந்த ஷெல் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி தான் முத்து எடுப்பாங்க, அதோட நைஃப் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெதர் க்ளவுஸு. இது வந்து ஃபிங்கரில் வந்து டைவ் பண்ணுறவங்க வந்து அவங்க ஃபிங்கர்லாம் வந்து காயமாகாமல் இருக்கிறதுக்காக, ராக்லேயும் இந்த வந்து சிஆர்சிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காயப்படாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கையில் மாட்டிப்பாங்க விரலில். இது வந்து ஒரு வகையான ஸ்டோனு. டைவ் பண்ணுறவங்களோட காலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மாட்டேங்குது. இந்த சீபெட்டில் வந்து ப்ராப்பராக நம்ம மூவ் ஆகிறதுக்காக இது. இன்னொன்று வந்து இங்கே நிறைய ஆர்கிஃபேக்ட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சி கவ் போன்ஸ் வேர் டிஸ்கவர்ட் ஆன் காலா ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டில் வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 5th மில்லியனம் பிசி. 5th மில்லினியம் பிசியிலேருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட்டு போன்ஸ் இதெல்லாமே. சி கவ் இருக்குல்ல, அதோட போன்ஸ் சி கவுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே இந்த ஃபிஷ்ஷிங்கோட ரூமு. அந்த பக்கம் வந்து ஷாப், மார்க்கெட். இப்படியே நம்ம வெளியே வந்தோமா
க்ளோஸ் பண்ணிடலாம். உள்ளே ஏசி போட்டிருக்காங்க, ஏசி ஓட்டிகிட்ருக்கு. இதான் வந்து சி ரூம். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இப்படியே வந்து இது வழியாக அங்கே வந்துட்டோம். பாப்புலர் மார்க்கெட் ரூம். அடுத்து இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். இது ஸ்டோர் ரூமு. இந்த ஜஸ்ட்டு திங்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, மெயின்டெனன்ஸு. இது பார்த்துட்டோம் ஆல்ரெடி.